இனி summer holidays கண்ணு call GT Holidays க்கு பண்ணு. GT Holidays, South India's #1 travel brand. படம் பயங்கரமாக இருக்குதுல. கருடன் சூரியனை வெறித்தனம் பண்ணிட்டார். கிளைமேக்ஸ் மாசாக இருக்குது. அதோட இன்ட்ரோல் பிளாக்கில் சூரியனோட நடிப்பு வேறு லெவலில். அவர் காமெடியனோட ஹீரோவாக வெறித்தனமாக இதுமாரி நல்ல படம் நிறைய பண்ணணும். சசி அண்ணன் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் சொல்லவே தேவையில்ல, அவர் நடிப்பில் வேறு லெவலு. இந்த படத்தில் வெறித்தனமாக பண்ணிட்டார். படத்தில் எல்லாமே இருக்குது. காமெடி இருக்குது, நல்ல சாங்கு, நல்ல ஆக்ஷனு, சூப்பராக இருக்குது. ஆக்ஷன்லாம் வெறித்தனமாக இருக்குது. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, சிறப்பாக நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காரு. சூரி சாப்பிட்டாரு ப்ரோ, ஃபுல்லாக சாப்பிட்டாரு ப்ரோ. நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் ப்ரோ போகும் படத்தில். ஆனால் அந்த இன்டர்வல் சீன் அப்போது வச்சாங்க ப்ரோ, சரியான ட்விஸ்ட்டு. கண்டிப்பாக போய் பார்க்கலாம் ப்ரோ. வர்த்து வாட்சிங் ப்ரோ, வர்த்து வாட்சிங் ப்ரோ. சூரி அவரை வந்து கரெக்டாக எடுத்துருக்காங்க ப்ரோ. அவருக்கு வந்து இந்த மாதிரி கான்செப்ட் தான் ப்ரோ எப்பயுமே செட் ஆகும். அந்த ஒரு வில்லேஜ் கான்செப்டில் எடுத்துருக்காங்க ப்ரோ. ஃபுல்லாக ஆக்ஷன் தான், தரமாக இருக்குது, போய் பாருங்கள் ப்ரோ. அவரும் சூப்பர் தான் ப்ரோ. அவர் சும்மாலாம் சொல்ல முடியாது, பட் எல்லாரோட ஒரு தூக்கி சாப்பிட்டார், ஃபுல்லாக சாப்பிட்டார் அவர். பயங்கரண்ணா படம். எப்பயோட புதுசாக வித்தியாசமாக இருந்துச்சு ஃபைட் இந்த தடவை, அதனால் பயங்கரமாக இருந்துச்சு படமே. இதே மாதிரி நடிக்கலாண்ணா. விடுதலையோட இது நல்லா தானே, சூப்பராக இருக்குண்ணா. இதுதான் நல்லா இருக்குது. படத்தில் வந்து என்ன எதிர்பார்க்கலான்னு கேட்குறீங்களா? இல்லைண்ணா, இதே மாதிரி போனால் நல்லா தான் இருக்குது, இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. இதுவே இன்ட்ரெஸ்ட்டு ஃபைட் எல்லாமே கரெக்டாக இருக்குது. நல்லாயிருக்கு ப்ரோ. சூரி சூப்பராக இன்டர்வலில் செம்மையாக இருக்குது. ஆக்டிங், கிளைமேக்ஸ் செம்மையாக இருக்குது. ஈவன் பிஜிஎம் சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு. இல்லை, ஆக்சுவலாக ஸ்டோரி வந்து டேரக்டரோடது தான். கடைசியில் எண்ட் கிரெடிட்ஸில் ஸ்டோரி டேரக்டர் இருந்து தான் போடுறாங்க. ஸோ நல்லாயிருக்கு படம், எல்லாருமே பார்க்கலாம். அப்படிலாம் சொல்ல முடியாது. அதில் வேறு ஆக்டிங், இதில் வேறு ஆக்டிங். ஆனால் அதில் சூரி சூப்பராக நடிச்சிருக்காரு, பார்க்கலாம், கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கலாம். படம் நல்லா இருக்குது. ஆக்சுவலாக படத்தில் என்ன இருக்கலாம்னா ஒரு புது ஆக்டர் சூரியை பார்க்கலாம், வேறு எதுவும் இல்லை. இதை நான் கம்பேர் பண்ண மாட்டேன். பட் இது ஆக்டிங் ஒவ்வொரு இது இல்லை. அது வேறு ஸ்டோரி லைன், இது வேறு ஸ்டோரி லைன். அது நம்ம கம்பேர் பண்ண முடியாது, அது தப்பு. நல்லா ஜஸ்டிஃபைங்காக இருக்குது, ரொம்ப கன்வின்சிங்காக பண்ணியிருக்காரு. பயங்கரமாக இருந்தது ப்ரோ. சூரி தான் அந்த படத்துக்கு ப்ளஸ்ன்னே சொல்லலாம். அது கம்பேர் பண்ண முடியாது ப்ரோ. அது நல்ல கதை, இது ஒரு நல்ல கதை. பார்த்தீங்கன்னா விடுதலையோட இதில் சூரி ஒரு பங்கு நல்லாவே பண்ணியிருக்காரு ப்ரோ. படம் ஒரு மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு கம்ப்ளீட்டாக ஒரு நல்ல படம், பேக்கேஜாக ஒரு படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு ப்ரோ. நல்ல கமர்ஷியல் படத்தில் ஸ்டோரி எல்லாமே, பாட்டு, அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே பயங்கரமாக இருந்தது. போய் பார்த்துட்டு வந்தால் நல்ல கதைப்பா, அந்த ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். எல்லாருக்குமே அதான் சொல்கிறேன், நல்ல ஸ்பேஸு, எல்லாருக்குமே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. எல்லார் ஆக்டிங்கும் செம்மையாது. அது கண்டிப்பாக இன்னொரு அடிஷன்னு சொல்லலாம். பயங்கரமாக அது படம் நல்லா தானே இருந்துச்சு. சூரியன் நான் பக்காவாக பண்ணிருக்காரு. நான் நிறைய டைம் பார்க்கலாம் நான் படம். எல்லா சீனும் கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. இன்டர்மிஷன் வீடியோலாம் பயங்கரமாக இருந்துச்சு. அந்த சீன்லாம் செம்மையாக கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. மியூசிக்கும் சூப்பராக இருந்துச்சுண்ணா. ஆக்ஷன்லாம் சூப்பராக தானே இருந்துச்சு. இது குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லைண்ணா. சூரி நல்லா பண்ணியிருந்தார் ப்ரோ. செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் கூஸ் பம்ப்ஸோட படம் ஒரு த்ரில்லாக சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. சூரிய காமெடிக்கும் ஆக்ஷனுக்கும் ரெண்டு கலந்து செம்மையாக பண்ணியிருந்தார் ப்ரோ. நல்லா இருந்தது ப்ரோ, சூப்பராக இருந்தது. எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மன்ஸ், சூரியோட பர்ஃபார்மன்ஸு நல்லா பண்ணியிருந்தார். விடுதலைக்கு அப்புறமா அந்த கான்ஸ்டபிள் ரோல், அப்படி ஒரு காம்னஸாக இருந்த ஒரு கேரக்டர் வந்து இதில் வந்து டோட்டலி டிரான்ஸ்ஃபார்ம்டு வெரி வெல், நல்லா பண்ணியிருந்தார். நல்ல ஒரு கதை நல்லா அவருக்கு கிடச்சிருக்கு. சசிகுமார் அப்புறம் உன்னிமுகுந்தன் மாதிரி பெரிய பெரிய லெஜண்ட்ஸோட இவர் ஒரு ஹீரோவாக களம் இறங்கினது வந்து நல்லாவே பண்ணியிருக்காரு. ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆகட்டும், சென்டிமெண்ட் ஆகட்டும், ரெண்டுமே நல்லா பண்ணியிருந்தாங்க. லவ் போர்ஷன்ஸ், இத்தனைக்கும் ரொமான்ஸ் போர்ஷன் கொஞ்சம் இருக்குது, அதுவும் நல்லா பண்ணியிருந்தார். எல்லாமே நல்லா இருந்தது. இல்லை, அப்படி நம்ம கம்பேர் பண்ண முடியாதுங்க. அந்த மாதிரி அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர், இது ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர், ரெண்டுமே அப்படி தான். பட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து பார்த்தா ரெண்டுமே நல்லாயிருக்கு. இது கொஞ்சம் ஒரு 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 லெவல் அப்படி இருக்குன்றத சொல்ல முடியும். ஏன்னா அதோடைய ஸ்டோரி ட்ரீட்மெண்ட் வேறு, அதோடைய கதை அம்சம் வேறு. இது கொஞ்சம் மசாலா லைட்டாக தட்டினா மாதிரி இப்படி அந்த மாதிரி இருக்குது. இல்லை, வந்திருக்குன்னே சொல்லலாம். அந்த ரானஸ் இருக்குது அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லேயே ஆகட்டும், சில சீக்வன்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து அந்த ரானஸ் இருக்குது. நல்லா பண்ணியிருந்தாங்க.
சசியை சூப்பராக பண்ணியிருந்தார். நல்லா அவருக்கு ஏற்ற அந்த வில்லேஜ் ரோல்னாலே அது ஒரு நல்லா பண்ணுவார்ல, அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தார். நல்லா பர்ஃபார்மன்ஸு. உன்னி முகுந்தனும் நல்லா பண்ணியிருந்தார். சீடனுக்கு அப்புறமா வர அடுத்த ஸ்ட்ரைட் ஃபிலிம்னா அது இந்த படம் தான் அவருக்கு. அவரும் நல்லா பண்ணியிருந்தார். வரிவுகரசி மேடம் நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாம் ஒரு கேரக்டர்ஸுமே நல்லா பண்ணியிருந்தாங்க. படம் செம்மையாக வந்திருக்கு. சூரி வந்து தான் பர்ஃபார்ம் செம்மையாக பண்ணிட்டாரு. ஒரு 4 சீன் சொல்லலாம் சார். செகண்ட் ஹாஃபில் 2 சீனு, ஃபஸ்ட் ஹாஃபில் 2 சீனு செம்ம. அதுக்காகவே நீங்கள் வந்து படம் ஒரு 4-5 தடவை கூட பார்க்கலாம், அந்த 4 சீனுக்காகவே. ஓகேவா? விடுதலையாச்சும் கொஞ்சம் செட்டிலாக பண்ணியிருப்பார். இது வந்து ஒரு எங்கெங்கெல்லாம் காட்டணுமோ, எங்கே பெர்ஃபார்ம் பண்ணணுமோ, எமோஷன்ஸு, அந்த கோவம் எல்லாமே செம்மையாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி விடுதலையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காமெடி இருக்காது, இதில் காமெடியும் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் ஹாஃபில் சூப்பராக இருக்குது. அதெல்லாமே ரொம்ப நேச்சுரலாக செம்மையாக பண்ணியிருக்காரு. அடுத்து நெக்ஸ்ட்டு அவர் இதெல்லாம் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் படம். ஓகேவா? நெக்ஸ்ட்டில் இதில் பயங்கரமாக ரீச் ஆகும். ஆக்ஷன் சீன் செம்மையாக இருக்குது. எனக்கு ஆக்ஷன் சீன் ரொம்ப பிடிச்சது. ஆக்சுவலாக இப்படிலாம் பண்ணியிருக்காங்க. எனக்கு வெற்றிமாறன் படம் பார்த்த மாதிரி தான் இருக்குது. அவர் துரை செந்தில் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவர் கதை எனக்கு டீட்டெயிலிங்லாம் பார்க்கும்போது அந்த கோயில் கான்செப்ட்லாம் கொஞ்சம் நல்லா டீட்டெயில் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. படம் சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. எல்லோரும் தேட்டரில் வந்து பார்க்குற படம். இவ்வளோ நாள் அவரை காமெடியனாக பார்த்துருந்தோம், இப்போ ஹீரோவாக பார்க்குறோம். நல்லா இருக்கு, மாசாக இருந்துச்சு. ஹீரோவாக பார்க்கும் போது வேறு ஆக்ஷன் படம், செம்ம ஃபைட் சீனு, எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஃபைட் சீன் இருந்தது. நல்லா இருந்தது ஆக்ஷன் படம். ஃபேமிலியோடு வந்து பார்த்தோம், ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணோம். கருடன் பொறுத்தளவுக்கு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஒரு வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு ஆடியன்ஸ் மத்தியில். நானும் அதான் ஒரு எதிர்பார்ப்போடு தான் வந்தேன். பார்த்தீங்கன்னா அப்படியே சுப்பிரமணியபுரம் தான் சார். ஓப்பனிங்லேருந்து கிளைமேக்ஸ் வர சுப்பிரமணியபுரம் பார்த்த மாதிரியே தான் இருக்குது. ஒரு வித்தியாசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸு. டைரக்டர் வந்து ஃபஸ்ட்டு எதிர்நீச்சல் அது ஒரு ஆவரேஜ் தான், பெருசாக ஒன்றும். காக்கி சட்டை நல்லாயிருக்கும். சிவகார்த்திகேயனுடைய காக்கி சட்டை நல்லா பண்ணியிருப்பார். ஓப்பனிங்லேருந்து கிளைமேக்ஸ் வர ஒரு வித்தியாசமான ஒரு இன்ட்ரோலுக்கு அப்புறமெல்லாம் நல்லாயிருக்கும் பார்க்குறது. இது பார்த்திங்கன்னா ஓப்பனிங்லேருந்து கிளைமேக்ஸ் வர நம்ம மைண்டு எல்லாமே சுப்பிரமணியபுரத்தை தான். நான் அதுலேயும் 3 பேர் தொடர்ந்து ட்ராவல் பண்ணுவாங்க. சசிகுமார் அதுலேயும் கொள்ளுருவாங்க. இது அதே மாதிரி லாஸ்ட்லேயும் கொன்னவனை வந்து அது ஜெய் பழி வாங்குவார். அவரும் லாஸ்ட்டில் சாகுவாப்பில். எப்படி இதுலேயும் அதே மாதிரி சூரிய இவர் கொண்டவங்களை வந்து எவ்வளோ படங்கள் நம்ம பார்க்கலாம். ஏன் இப்படி அது டேரக்டரு ஒரு டீம் உட்காந்து இப்படி பண்ணுறாங்கன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது சார். ஏன்னா பணம் இன்றைக்கி எப்படி எனக்கு தெரிஞ்சு அவருக்கு ஒரு 5, இவருக்கு ஒரு 10, எப்படி 30 கோடி ரூபா பட்ஜெட் வந்திருக்கும் இந்த படம். ரொம்ப ஸ்பீடாக எடுத்த மாதிரி இருக்குது. அதாவது ஒரு மாதத்துலேயே படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அந்த ஸ்க்ரீன் ப்ளே பார்க்கும்போது அப்படி தெரியுது. அது ஒரு மிஸ்டேக். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கதை கொஞ்சம் கூட உட்காந்து ஒரு வித்தியாசமான ஒரு கதைகள். மைண்டு நம்ம பார்க்கும்போது எந்த படத்துக்கு நம்ம மைண்டு போகக்கூடாதுங்க. இது அப்படியே சுப்பிரமணியபுரம். ஆக்டிங்கும் சுமாராக தான் தம்பி இருக்குது. நம்ம சூரியுடைய பெர்ஃபார்மன்ஸ் நான் விடுதலை பார்த்தே நான் சொல்லியிருப்பேன். அவர் ஹீரோ வந்து செட் ஆகலைங்க. விடுதலைக்கு வந்து ஓப்பனிங் வந்தது வெற்றிமாறன், விஜய் சேதுபதி. வெற்றிமாறன் அவர் வேலையை ஓரளவுக்கு பண்ணாரான்னா அதுவும் பண்ணல. விஜய் சேதுபதி ஃபுல்லாக வருவார்னா 2-3 சீன் தான் வருவார். அது பெரிய ஒரு ஏமாற்றம் விடுதலை படத்தை நான் சொன்னது. இப்போ அதுக்கு அடுத்தல ஹீரோவாக பண்ணுறாரு. அதில் என்ன இவர் ஹீரோவாக பண்ணுறாரு, அதுலேயே ஒரு டிரைவர் மாதிரி வருவார், ஒரு பொம்மை மாதிரி தான் அங்கேயும் ஓடிக்கிட்டு இருப்பார். அதே கேரக்டர் தான் இதுலேயும்.